Hello friends, welcome back to Play Tamil Lab. So இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா என்னென்ன ஹாலிவுட் சைடுல இருந்து பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ஜொராசிக் வேர்ல்டோட அப்கமிங் நெக்ஸ்ட் பார்ட் அதோட டைட்டில் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க, ரீபர்த்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் இதே யூனிவர்ஸ் இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டாக்ல இருந்தாங்க, ஜொராசிக் வேர்ல்டு இது முன்னாடி பார்க் அண்ட் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே முடிச்சிடலாம் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சினாப்சிஸ் நானும் கொஞ்சம் படித்து பார்த்தேன். அண்ட் அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஜொராசிக் வேர்ல்டோட அப்படியே கொஞ்சம் வித்தின் 3 or 5 years கழிச்சு அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி தான் ஸ்டோரி வந்து இப்போ இந்த ரீபர்த் மூவியில் இருக்க போகுது. அண்ட் மெயினாக நம்ம பழைய ஆக்டர்ஸ், நம்ம கிறிஸ் பேட்லாம் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர்லாம் உள்ளே இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் சில நியூ ஆக்டர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க. அதில் மெயினாக நம்ம ஸ்கார்லெட் ஜான்சன் தான் மெயின் லீடாக நடிக்கிறாங்க. ஸோ பை த வே இந்த படம் இப்போதைக்கு நம்ம July 2nd, 2025 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்னும் நிறையவே டைம் இருக்குது. ஆனால் அதோட ஃபர்ஸ்ட் லுக் ஆட்டம் சில இமேஜஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கான்செப்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ வந்து டைனோசர்ஸ் வந்து நம்ம எர்த்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் அங்கே வந்து சில கிளைமேட் கண்டிஷன்ஸால் சில பர்டிகுலர் பிளேசஸில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி டைனோசர்ஸால் வாழ முடியுது. அண்ட் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ இப்போ ஹியூமன்ஸ் அண்ட் டைனோசர்ஸும் வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் தனியாக அவங்களுக்காக பார்க்கோ இல்லை இன்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்க பாட்டும் ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ மேபி அங்கேருந்தான் வந்து இந்த ஸ்டோரி கண்டினியூ ஆக போகுது. அண்டு கடைசியாக நம்ம ஜொராசிக் பார்க் அண்ட் வேர்ல்டை வந்து கொஞ்சம் நல்லபடியாகவே கொண்டு போயிட்டாங்க. நல்லா பீக் லெவலில் போயிருந்தது. அண்டு அதோட குவாலிட்டி மேக்கிங் எல்லாம் செம்மையாக இருக்கும். பட் இப்போதைக்கு இது வந்து ரீபர்த்னால மேபி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனோட கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு ரொம்ப பேட் நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்படி தான் இப்போ அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. நம்ம டெட் பாய் டிடெக்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ரிலீஸ் ஆகிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம சாண்ட்மேனோட சீரீஸோட ஸ்பின் ஆஃப் ஆனதுன்னு சொல்லிட்டு. பட் அது சீசன் 1 சூப்பராக தான் போயிருந்தது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நீங்கள் ராட்டன் டொமேட்டோ ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தந்திருக்காங்க. ஆடியன்ஸ் ஸ்கோரும் நல்லா மெயின்டைன் ஆயிருந்தது. பட் ஃபைனலி இப்போ இதை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்களாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் டெட் பாய் டிடெக்டிவ்ஸோட சீசன் 2க்காக எதிர்பார்த்துட்டு கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸ் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் இதால் ஒரு செம்ம பெரிய பேக்லாஷ் ஆட்டம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் மேலே வந்துட்டுருக்கு. ஏன்னா நான் ட்விட்டரில் போனீங்கனாலே வந்து பாய்காட் த நெட்ஃப்ளிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, ஒரு ஹேஷ்டேக். இன்னொரு பக்கம் சேவ் த டெட் பாய் டிடெக்டிவ்ஸ்னு சொல்லிட்டு அது இன்னொரு பக்கம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் ஆக்சுவலி நல்லா இருந்தது. எனக்கு சாண்ட்மேனோட இதுதான் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் அண்டு கொஞ்சம் அப்படியே நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஓகே, அதில் கொஞ்சம் வேறு ஆங்கிள்லாம் ஆட் பண்ணியிருந்தா கூட பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்டு அதோட யூனிவர்ஸ் அப்படியே அது பாட்டுன்னு போயிருந்தா நல்லபடியாக இருந்திருக்கும். ஏன்னா அப்கமிங் அவங்க கடைசியில் இப்போ தான் ஒரு டீமாகவே ஃபார்ம் ஆகியிருந்தாங்க, அதுக்குள்ளேயே கேன்சல் பண்ணிட்டீங்களே. பட் நம்ம சாண்ட்மேனோட சீசன் 2 வந்துட்டுருக்கு. ஸோ அதில் எதுவுமே ஸ்டாப் பண்ணல. அதோட ஒரு ஸ்பின் ஆஃப் ஆன சீரீஸ் தானே இது. ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம கியாங்ஸியாங் கிரியேச்சரோட சீசன் 2 ட்ரெய்லரோ இப்போது ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் ரிவீல் மட்டும் இல்லாமல் ரிலீஸ் டேட்டையும் வந்து டப்புன்னு அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டாங்க. அப்கமிங் லைக் நம்ம September 27th வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போதான். அவ்வளோ சீக்கிரமாக, ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் தந்து தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அண்ட் பை த வே இப்போ இதோட ஸ்டோரி லைக் இதோட ஒரு சின்ன டீசர் ஆட்டம் காமிக்கும்போது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சீசன் 1 ஃபுல்லாகவே வந்து வேறு ஒரு டைம் லைன் பீரியடில் இருக்கும். பட் இப்போ வந்து நம்ம 2024 இருக்க டைம் லைன் பீரியடில் தான் ஃபுல்லாக சீசன் 2 காமிக்க போகிறாங்க. அண்ட் அதே கிரியேச்சர் இப்போது சியால் சிட்டியில் வரப்போகுது. ஸோ நீங்கள் கியாங்ஸியாங்கோட ஃபர்ஸ்ட் சீசன் 1 பார்த்துருந்தீங்கனாலே அல்டிமேட்டாக இருக்கும். நல்ல ஒரு த்ரில்லிங்காகவும் அண்ட் ஒரு ஜாம்பி அட்டாக் கேட்டகிரியாக வந்து அப்படியே கொஞ்சம் நல்ல கிரியேச்சர் அட்டாக்காகவும் அப்படியே மிக்ஸ்டாக வந்து கொஞ்சம் பயமுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இப்போ சீசன் 2 பார்க்கலாம் இன்னும் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. மாடர்ன் உலகத்தில் வந்ததுனால அது மேபி இன்னும் கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கலாம். பை த வே நம்ம தமிழ் டப்பில் வரோமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் டெஃபினட்டாக. நம்ம ஆல்ரெடி சீசன் 1 தமிழ் அண்ட் தெலுங்கு டப்பில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா. ஸோ நம்ம சீசன் 2 பார்த்தலாம். வித் டோட்டல் 7 எபிசோட்ஸ் இருக்க போகுது. நெக்ஸ்ட் நம்ம சானிக் த ஹெட்ஜாகோட 3rd பார்ட்டும் வந்து இப்போ அப்கமிங் ரிலீஸ் ஆக போகுது December 20 தான். அண்ட் அதோட ட்ரெய்லரையும் இப்போது ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் புது கேரக்டரை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, வில்லனான கேரக்டர் நம்ம ஷேடோ. ஸோ எப்படி ஒரு டீம் சானிக்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 3 கேரக்டர் இப்போது ஃபார்ம் ஆகிட்டாங்க. அது நீங்கள் சானிக் 2 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் யார் அவங்கன்னு. பட்
இப்போது நம்ம சானிக் 1 மட்டும் தான் நம்ம தமிழ் டப்பில் இருக்குது. சானிக் 2வும் தமிழ் டப்பில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகும்போது அப்போது சொன்னது. பட் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அண்ட் இன்னும் வரது மாதிரி எந்த ஒரு வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் அதுக்கு வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. இன்கேஸ் பார்க்கணுன்னா நீங்கள் டேட்டா இங்கிலீஷ்லேயே பார்த்துடலாம். அண்ட் இப்போ நம்ம சானிக் 3 கூட டிசம்பர் 20 தான் ரிலீஸ் ஆகுது. இப்போதைக்கு அதுவும் அகெயின் வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் டப்லையும் அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ தப்பான ஃபால்ஸான ஹோப்லாம் தரமாட்டேன். பை த வே இந்த ஷேடோ வர கேரக்டரை வந்து நம்ம கியானு ரீவ்ஸ் தான் வந்து லைக் வாய்ஸ் தந்திருக்காரு. அது இங்கிலீஷ் வெர்ஷனில். அண்ட் பை த வே இது கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுது. ஏன்னா ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்கனாலே செம்ம அல்டிமேட்டாக இருந்திருக்கு. இப்போ 3 சானிக்கோட கேரக்டர்ஸ் இருந்தாலும் வேர்சஸ் இந்த ஷேடோட கேரக்டரை அடிக்க முடியல. அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் அண்ட் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் மெயின் நம்ம வில்லன் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம ஜிம் கேரி நச்ச நம்ம ரோபோட்டானிக் சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஸோ அவர் இந்த வாட்டி ஹெல்ப்பாக வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அவருக்கும் இன்னொரு அப்பா கேரக்டரும் காமிச்சிருக்காங்க. சீரியஸ்லி எனக்கு அது தெரியாது. ட்ரெய்லர் போவோம் எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது, இவருக்கு இன்னொரு அப்பா கேரக்டரான்னு சொல்லிட்டு. பட் பை த வே கண்டிப்பாக இந்த படத்தையும் பார்த்துலாம். நல்லா கொஞ்சம் கிறிஸ்மஸ் வைபோடு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வெரினோட ஒரு டெலிட்டடான ஒரு சீன் வந்து இப்போ அதை பற்றி கொஞ்சம் ரிவீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் மெயினாக அதில் வந்து நம்ம கேம்பிட்டோட கேரக்டர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கேனிங் டவுட்டம் தான் வந்து நச்சிருந்தார் பார்த்தீங்களா. ஸோ அந்த கேரக்டரோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தான் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் மார்வல் அதை அந்த சீனை கிளிப்பே வந்து டெலீட் பண்ணிட்டாங்களாம். ஸோ ஆக்சுவலாக கேம்பிட் வந்து அதில் சாவாத மாதிரியும் அண்ட் இன்னும் உயிரோடு இருக்க மாதிரி வந்து அந்த கிளிப்பில் இருந்திருக்கு. அண்ட் அதனால மேபி ஃப்யூச்சரில் அது வேறு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யூஸ் பண்ணலாம். பட் ஜென்ரலாக அவுட்லைனாக சொன்னோன்னா இன்னும் நம்ம கேம்பிட் கேரக்டர் வந்து உயிரோடு இருக்காங்க. லைக் நம்ம பிளேட் அண்ட் எலக்ட்ரா கேரக்டர் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஓவர். ஸோ அது கிடையாது, அவங்க ரிட்டர்ன் ஆகிற மாதிரி கிடையாது. பட் கேம்பிட்டோட கேரக்டருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஏதோ ரீசனுக்காக அந்த சீன் அவங்க அந்த கிளிப்பே வந்து டெலீட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட்டர் 0 நெட்ஃப்ளிக்ஸில் ஆல்ரெடி நம்ம ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக நிறைய எக்கச்சக்கமான சீரீஸ் அண்ட் மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கா. எல்லாத்தையும் என்னால் பார்க்கவே முடியல. அண்ட் இப்போதைக்கு இந்த அனிமே கூட பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இப்போதைக்கு அது நல்லபடியாக இருக்குது. ராட்டன் டொமேட்டோவில் 95% ஸ்கோர் தந்திருக்காங்க. டோட்டல் 8 எபிசோட்ஸ். அண்ட் இதை நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் டெர்மினேட்டரோட ஃபேன் இல்லை நார்மல் ஆக்ஷன் பேக்கான ஒரு அனிமே லவர்ஸாக இருந்தீங்கன்னா இதை டெஃபினட்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஸோ கான்செப்ட் ஸ்டோரி வந்து கொஞ்சம் 1990s பீரியட்லேயும் இந்த சைடில் எப்படி வந்து ஒரு ஸ்கைநெட் அவங்க உருவாக்கியிருந்தாங்களே, ஸோ ஜாப்பனீஸும் வந்து வேறு ஒரு ஏஐ வந்து ஒன்று உருவாக்கியிருந்தாங்க இன்கேஸ் ஸ்கைநெட்டுக்கு கவுண்டர் அட்டாக்காக பண்ணுறதுக்காக. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு அனிமே உருவாக்கியிருக்காங்க. மேபி இதனால கொஞ்சம் நம்ம டெர்மினேட்டர் யூனிவர்ஸே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி போயிட்டு இருக்குது அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட. ஸோ அதில் சில ஃபிக்ஸஸ்லாம் வந்து ரொம்பவே தேவைப்படுது. அண்ட் இந்த அனிமே மேபி ஒரு அந்த ஸ்டோரி லைனில் ஒரு ஃபிக்ஸாக கூட இருக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த எல்லா ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் வேறு ஏதாவது நான் அப்டேட் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு நினச்சினவர் கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி சொன்ன எந்த அப்டேட் நீங்கள் கொஞ்சம் ஈராக வெயிட் பண்ணுறீங்களோ அது கூட டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே மறக்காமல் லைக்கோ போட்டுருங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.